ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த இடத்துல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்டு சுவாலஜி, அதாவது பியூர் சயின்ஸ் சுவாலஜி புக் பேக்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். சாப்டர் நம்பர் 6, 7 and 8. ஸோ இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். ஆல்ரெடி நம்ம சாப்டர் நம்பர் 1 to 5 வந்து அப்லோட் பண்ணியாச்சு. அந்த வீடியோஸை பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் 11th and 12th புக் பேக் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கும், சரிங்களா? அதில் வந்து பியூர் சயின்ஸ் பாட்னி அண்ட் பயாலஜி பாட்னி அண்ட் சுவாலஜி இந்த கொஷின்ஸ் தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக வந்து மார்க் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ 1 to 5 பார்க்கலன்னா அதை வந்து பார்த்துருங்க. ஆல்ரெடி நம்ம வந்து இன்டீரியர் கொஸ்டின், சரிங்களா, புக் பேக் ப்ளஸ் வந்து இன்சைடு கொஷின் வந்து லெசன் வைஸாக இருக்கிறது வந்து அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ அந்த வீடியோஸும் பார்க்கலன்னா பிளேலிஸ்ட்டில் 12th பயாலஜி பாட்டனி அண்டு சுவாலஜி, சரிங்களா, அப்படின்னு சொல்லிட்டு பிளேலிஸ்ட்டில் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டில் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், செக் பண்ணி பாருங்கள். ஸோ பயாலஜியை பொறுத்த வரைக்கும் புக் பேக் கொஸ்டின் வந்து 70% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு எக்ஸாம்ஸில் வந்து என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. பியூர் சயின்ஸுக்கு நமக்கு அதிகமாகவே கொஸ்டின் கேட்பாங்க, சரிங்களா? அதனால் ஃபஸ்ட்டு ப்ரைமரியாக புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டினை மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ படிக்க முடியுமோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சுருங்க. மினிமம் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சுருங்க. இது எல்லாமே இதற்கு முன்னாடி நடந்த காலாண்டு, அரையாண்டு, பப்ளிக் எக்ஸாம், யூனிட் டெஸ்ட்டு, இந்த மாதிரியான எக்ஸாம்ஸில் கேட்ட கொஸ்டினை உங்களுக்கு வந்து மார்க் பண்ணி சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, முடிஞ்சால் ஒரு லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மிட் டேர்ம் போர்ஷனுக்கு அப்லோட் பண்ண கொஸ்டின்ஸ் எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நீங்கள் மிட் டேர்ம் மட்டும் இல்லை, காலாண்டு, அரையாண்டு, பப்ளிக் எக்ஸாம், எந்த எக்ஸாம்ஸ்க்கு இந்த லெசன்ஸில் வந்து படித்தாலும் நீங்கள் இதை வந்து என்ன பண்ணி வச்சுங்க, நோட் பண்ணி வச்சுங்க. இதில் ஃபஸ்ட்டு ப்ரைமரியாக பார்த்தீங்கன்னா 17வது கொஸ்டின், சரிங்களா, தொன்மையான பூமியில் காணப்பட்ட வாயுக்கள். உங்களுக்கு வந்து சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக தெரியுது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் மீடியம் என்னவோ அதை வந்து ஜூம் பண்ணி வச்சுங்க, உங்களுக்கு வந்து கரெக்டாக தெரியும், சரிங்களா? 17வது கொஸ்டின் நம்பர் 17 ஃபஸ்ட்டு வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து ரெண்டாவது கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா குவி பரிணாமம், விரி பரிணாமம், சரிங்களா, வேறுபடுத்துக. 19வது கொஸ்டின், அதை வந்து என்ன பண்ணுறங்க, படிச்சிருங்க. கொஸ்டின் நம்பர் 19 அதை வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா 20 ஹார்டி வெயின்பர்க், அதோட ஈக்குவேஷன் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்லேயும் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதை வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து 23, சரிங்களா, 23வது கொஸ்டின், அந்த டார்வினோட குருவிகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க, ஆஸ்திரேலிய இது, அது வந்து படிச்சிருங்க. 23rd, சரிங்களா, 23வது கொஸ்டினாக படிச்சிருங்க. மென்ஷன் த அப்ஜெக்ஷன் ஆஃப் டார்வினிசம், டார்வினோட கோட்பாடுகளுக்கான எதிர்கருத்துகள் அப்படிங்கிற கொஸ்டின் படிச்சிருங்க. 25 பார்த்தீங்கன்னா டார்வின் குருவிகள் மற்றும் ஆஸ்திரேலிய பைப்பாலூட்டிகள், 25வது கொஸ்டினை வந்து படிச்சிருங்க. அதற்கு அடுத்து கொஸ்டினாக பார்த்தீங்க அப்படின்னா 26வது கொஸ்டின் வந்து என்ன பண்ணுறங்க, படிச்சிருங்க. அதுக்கடுத்து கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 29, அந்த மனித பரிணாமம் இருக்குது பார்த்தீங்களா, யார் வந்து ஃபஸ்ட்டு, யார் வந்து செகண்டரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதை வந்து படிச்சுருங்க. அதுக்கடுத்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 32, ஏஇ எமர்சன் சிற்றின மக்களை எவ்வாறு வரையறை செய்துள்ளார் அப்படிங்கிற கொஸ்டின். ஸோ 32வது கொஸ்டின் வந்து என்ன பண்ணுறங்க, படிச்சுருங்க. ஸோ மோஸ்ட்லி ப்ரைமரியாக இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சுருங்க. ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த புக் பேக் ப்ளஸ் வந்து இன்டீரியர் கொஸ்டின் அதையும் வந்து என்ன பண்ணுறங்க, படிச்சுருங்க. ப்ரைமரியாக இதை படிச்சுட்டு செகண்டரியாக உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா மற்ற கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சுருங்க. அதுக்கடுத்து சாப்டர் நம்பர் 7, சரிங்களா, 7 எடுத்துங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாப்டர் நம்பர் 7ல் நமக்கு நம்பர் ஆஃப் கொஸ்டின் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த நோய்களை பற்றி நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கேட்பாங்க, சரிங்களா. பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய நோய்கள், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வைரஸ்னால் ஏற்படக்கூடிய நோய்கள், அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து நிறையா கேட்பாங்க. ஸோ அதனால் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ப்ரைமரியாக படிச்சுருங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த 18வது கொஸ்டின், சரிங்களா, பேசிலரி சீதபேதி மற்றும் அமீபிக் சீதபேதி ஒப்பிட்டு வேறுபாடு. அதுக்கடுத்து 20ல் பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் கொஸ்டின் இருக்குது, சரிங்களா. அந்த யானைக்கால் நோயின்னா என்ன, அது எதனால் ஏற்படுகிறது, அது எதனால் பரவுகிறது, அதோட அறிகுறிகள், அந்த மாதிரியான கொஸ்டினை வந்து என்ன பண்ணுறங்க, படிச்சுருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 21 விலகல் அறிகுறி, அதாவது போதை பழக்கத்தினால் என்ன ஏற்படும், அதனால் விலகல் அறிகுறி. அதுக்கடுத்து 22, 23, சரிங்களா, 22, 23 அந்த 2 கொஸ்டினும் படிச்சுருங்க. அதுக்கடுத்து கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 25
புரோட்டோசோவா நோய்களை பற்றிய சிறுகுறிப்பு வரைக. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்மோடியத்தோட லைஃப் சைக்கிள் கேட்பாங்க, வாழ்க்கை சுழற்சி 26வது கொஸ்டின், அதை வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து லாஸ்ட்டாக 27 ஜென்ரலான கொஸ்டினாக கூட நம்ம ஆன்சர்ஸ் பண்ணலாம். போதை மற்றும் மதுவை வரையின்றி பயன்படுத்த தடுக்க சில வழிகளை பரிந்துரை செய்க அப்படிங்கிற கொஸ்டின். ஸோ இதில் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி நமக்கு வந்து போதைப் பொருட்களை மாணவர்கள் வந்து இப்போ ஒரு சில பேர் வந்து பயன்படுத்துகிறதாகவும் நம்ம வந்து பார்க்குறோம். அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அது விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரி கூட நமக்கான கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணலாம், இந்த லெசன்ஸ்லேருந்து கேட்கலாம். நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக இருந்து மற்றவங்களுக்கு எப்படி அட்வைஸ் பண்ணுவீங்க, என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு க்ரியேட்டிவ் கொஷின் மாதிரி கூட கேட்கலாம். ஸோ அந்த கொஷின்ஸ் எல்லாமே படிச்சுருங்க. அதுக்கடுத்து எப்படி எல்லாமே நோய் ஏற்படுது, அது எப்படி எல்லாமே நீங்கள் வந்து தடுப்பீங்க, அந்த மாதிரியான கொஷின் கூட நமக்கு வந்து என்ன பண்ணலாம், கேட்கலாம். ஸோ 7th லெசனில் அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 8th லெசன் வந்து எடுத்துங்க. அதுக்கடுத்து சாப்டர் நம்பர் 8 எடுத்துங்க. 8 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த இம்யூனோகுளோபினோட ஸ்ட்ரக்சரு, இன்டர்ஃபெரான் இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து நிறைய கேட்பாங்க. ஸோ எல்லா லெசனுக்குமே நம்ம இன்டீரியர் கொஷினும் சொல்லிட்டோம் சரிங்களா, அது எல்லாமே படிச்சுங்க. அதில் புக் பேக்கில் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பிரைமரியாக படிக்க வேண்டியது இந்த 19வது கொஷின் சரிங்களா, இன்டர்ஃபெரான்னா என்ன அப்படிங்கிற கொஷினை வந்து என்ன பண்ணுறங்க படிச்சுங்க, கொஷின் நம்பர் 19. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 20 சரிங்களா, கொஷின் நம்பர் 20 இந்த கொஷினும் படிச்சுருங்க. அதுக்கடுத்து அதில் 21ல் பார்த்தீங்கன்னா நிறையா இது இருக்குது. 21ல் நமக்கு வந்து நிறைய இது கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து பி அண்டு சி அது வந்து ப்ரைமரியாக வந்து என்ன பண்ணுறங்க படிச்சுருங்க, பியும் சியும் ப்ரைமரியாக படிச்சுருங்க. அதுக்கடுத்து இருக்கக்கூடிய கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 25 சரிங்களா, 25ல் அந்த இம்யூனோகுளோபினோட ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ 25வது கொஷின் வந்து படிச்சுருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 26, 27 இது எல்லாமே படிச்சுருங்க. அதுக்கடுத்து இருக்கக்கூடியது 29, 30வது கொஷின் சரிங்களா, 29, 30 இந்த கொஷின்ஸ் எல்லாமே படிச்சுருங்க. இது எல்லாமே படிச்சுட்டு செகண்டரியாக 24வது கொஷின் இது எல்லாமே படிச்சுருங்க. அதுக்கடுத்து 21ல் ஃபஸ்ட்டு கொஷின் சரிங்களா, இது எல்லாமே படிச்சுருங்க சரிங்களா. 21ல் மோஸ்ட்லி எல்லாமே கேட்குறாங்க. ஸோ ஒவ்வொரு எக்ஸாமும் ஒவ்வொரு விதமாக கேட்குறாங்க. அதனால் 21 இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எல்லாமே படிச்சுருங்க. A to E வரைக்கும் இருக்கக்கூடிய இது எல்லாமே படிச்சுருங்க. மோஸ்ட்லி இந்த 3rd லெசனில் இந்த கொஷின்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு படிச்சுருங்க. அதுக்கடுத்து செகண்டரியாக மீதி இருக்கக்கூடிய கொஷின் வந்து படிச்சுங்க சரிங்களா. இந்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.